சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் இந்த உலக வாழ்வை யாவற்றையும் படைத்து பரிபக்குவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹுவை உளமாற நம்பி செயல்படுவது என்பது அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கைக்கான ஊற்றுக்கண். நாமெல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அது வெறும் மறுமை வாழ்வுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு கரம் மட்டும் அல்ல. அல்லாஹுவை நம்பி வாழ்வதுதான் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான சோதனைகளை எதிர்கொள்வதற்கான மன தைரியத்தை அது தருகிறது. ஏனென்றால் உலகத்தில் வாழுகிற மற்ற சமுதாயத்தவர்கள், மதத்தவர்கள், மார்க்கத்தவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்ட கடவுள்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுள்கள் எல்லாம் இவர்களுடைய உதவியால் தான் அந்த கடவுள்களை இயங்குகிறார்கள் என்பதை போன்ற நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் இஸ்லாமிய மக்கள் நம்பக்கூடிய கடவுள் என்பது அந்த கடவுள் தன்னிச்சையாக இருக்கக்கூடியவனாகவும் ஃபஆலுல் லிமா யுரீது நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கக்கூடியவனாகவும் கற்பனைக்கு எட்டாத பேராற்றல் கொண்டவனாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய படைப்புகள் மீது பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கிறான் என்ற அல்லாஹுவை பற்றிய ஒரு உளமாற ஒரு நம்பிக்கை, உறுதிமிக்க ஒரு நம்பிக்கை தான் முஸ்லிம்களை பல சோதனைகளை தாண்டியும் மனதைரியத்தோடு இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரா ராஅத் என்கிற 13வது அத்தியாயம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய நினைவால் தான் அமைதியுறுகிறது. இது வெறும் மன அமைதியை பற்றி மட்டுமல்ல பேசல, மன தைரியம் வேண்டும் என்றாலும் அது அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை மட்டும்தான் கொடுக்கும். அல்லாஹுவை பற்றி நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, வேறு எந்த ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் இருந்தாலும் இந்த தைரியத்தை அவனுக்கு பெற்று தராது. என்னிடத்தில் கோடான கோடி பணங்கள் இருக்கிறது, பெருங்கொண்ட ஆரோக்கியம் இருக்கிறது, உலக ஆட்சி இருக்கிறது, தலை சிறந்த மருத்துவர்களுடைய பணிவிடைகள் என்னிடத்தில் இருக்கிறது, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது என்று அவனால் வாழ முடியாது. உலகத்தினுடைய வல்லரசுகளாகவே அவர்கள் இருந்தாலும் சரி, பெரும் பெரும் ஆயுதங்களை, நவீன தொழில்நுட்பங்களை தன்வசம் வைத்திருந்தாலும் சரி, படைத்த இறைவனாகிய அல்லாஹ் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹுவை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்றால், அனைத்தும் இருந்தும் இல்லாததை போன்றவர்கள் தான் அவர்கள். அதனால்தான் மக்கா காஃபிர்கள் 1000க்கும் அதிகமான மக்கள் பத்ர் யுத்தத்தில் இருந்தபோது, ஆயுதங்களையும் உணவுகளையும் வாகனத்தையும் பெற்றிருந்த போது, அந்த 1000 பேருமே யுத்த கலைகளை முறையாக கற்றிருந்த போதும் அவர்களுக்கு அது பயன் தரவில்லை, கை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பக்கம் 300 சொச்ச பேர் இருக்கிறார்கள், ஆயுதங்களும் இல்லை, உணவும் இல்லை, வாகன வசதிகளும் இல்லை. அதே நேரத்தில் இவர்கள் முறையாக யுத்த களத்தினுடைய வியூகங்களை கற்றுக்கொள்ளவும் இல்லை. இறைவனுடைய வெற்றியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் அசைக்க முடியாத அந்த உறுதியான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்ற ஒரு தைரியத்தை அது தருகிறது. அப்படி உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்த நபிமார்களாக இருந்தாலும், எந்த ஒரு அதற்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்களாக இருந்தாலும், ஒரு பெருமளவில் சிரமத்திலோ
ஒரு அக்கிரமத்திற்கு மத்தியில் சிக்குண்டு கிடந்தாலோ இறைவனுடைய உதவி இருக்கும், இறைவன் நம்மை காப்பாற்றுவான், இறைவன் நமக்கு உதவி புரிவான் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை தான் அவர்களை நிம்மதி பெருமூச்சு உடக்கூடியவர்களாகவும் நம்பிக்கை சிந்தனை கொண்டவர்களாகவும் அவர்களை மாற்றி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பெரும்பான்மையான மக்களை மதீனா நகரத்திற்கு அனுப்பிவிட்டு, அதில் குறிப்பாக யார் இந்த ஊரில் இருந்த பாதிப்பு அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. பிலாலை போன்று, சல்மான் பின் ஃபாரிஸை போன்று, சுஹைபை போன்று, அம்மார் ரதியல்லானவர்களை போன்ற பலகீனமான மக்களை வச்சிட்டு ரசூலா போகல. அவங்க எல்லாரையும் முதல்ல அனுப்பிட்டாங்க. முதல்ல உங்களுக்கு தாங்க சேஃப் இல்லை, நீங்க போயிருங்கன்ட்டாங்க. யாரை மட்டும் மிச்சம் வச்சாங்கன்னா அலி ரதியல்லானவர்கள், அஸ்மா பின் அபிபக்கர் ரதியல்லானவர்கள் என்ற ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியஸ்தர்கள் குறைஷி கோத்திரத்தவர்கள் மட்டும் வச்சிருந்தாங்க. அவங்க முஸ்லிம்னு மக்கா காஃபிருக்கு தெரியும். ஆனா உடனே தொட மாட்டாங்க, உங்களை துன்புறுத்த மாட்டாங்க. நீங்க இருங்கன்னு சொல்லி அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். வழியில் சௌர் என்கிற குகையில் தஞ்சம் புக வேண்டும் என்பது முன்பே ரசூலுல்லாஹ் இட்ட திட்டம். சௌர் குகையில தங்கி இருக்கிறார்கள். மக்கா காஃபிர்கள் நபி அவர்களையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களையும் உயிரோடோ பிணமாக பிடிக்க வேண்டும், பிடித்து வருபவர்களுக்கு இவ்வாறு சன்மானம் வழங்கப்படும் என்று ஒரு பெரும் தொகை அறிவிக்கப்பட்ட போது மக்காவினுடைய குஃபார் இளைஞர்கள், வாலிபர்கள் ரசூலுல்லாவை தேடி மக்காவினுடைய பல இடங்களுக்கு சுற்றித் திரிகிறார்கள். சௌர் குகைக்கும் வருகிறார்கள். சௌர் குகைகளில் எந்த விதமான ஆயுதமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஆயுதம் இருந்தால் அந்த கூட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கான கெப்பாசிட்டி ரசூலுல்லாஹ் இல்லை. பேசில அங்க சமாளிக்க முடியாது. அத்தனை பேரும் கொள்கை ரீதியான எதிரிகள் இல்லை. இப்ப அவனுடைய இலக்கெல்லாம் முகமது நபியை உயிரோட பிணமா கொண்டு போன எனக்கு காசு கிடைக்கும், சன்மானம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வந்த கூலிப்படைகள் அவர்கள். அப்ப அபூபக்கர் ரதியல்லானவர்கள் இந்த சௌர் குகையில் நபிகளாரோடு இருக்கும் பொழுது தன் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். குகையினுடைய மேல் பகுதியில் காஃபிர்களுடைய கால்களை பார்த்துவிட்டு அபூபக்கர் ரதியல்லானவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள ஒருத்தர் கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம அகப்பட்டு விடுவோம். நம்ம மாற்றது யார் இப்ப தடுக்கலாம் முடியாது. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் முழுக்க முழுக்க தேடி வந்தது நம்ம உயிரை தேடி தான் வந்திருக்கிறான். கொன்னுட்டு போயிட்டான ஒண்ணும் பண்ண முடியாது என்று நபி அவர்கள்ட்ட நடைபெறக்கூடிய அந்த சூழ்நிலையின் விபரீதத்தை எடுத்துரைக்கிறார்கள் அபூபக்கர் ரதியல்லானவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க பயப்படாதீங்க அபூபக்கரே, 2 நபர்கள் இருக்கிற அந்த இடத்தில் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான், அது உங்களுக்கு போதாதான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். மதீனா நகரத்துக்கு போய் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள்கிட்ட பையத்தை எடுத்து தான் ஒரு ஆட்சியாளன் என்பதை அறிவிப்பு செய்து யுத்தத்திற்கான ஆயுதங்களையும் படைபலத்தையும் திரட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு சொன்னா அது பெரிய விஷயம் இல்லை. இப்ப அந்த சஹாபாக்களுக்கு அழைப்பு கொடுக்க முடியாது, ஆயுதங்கள் கிடையாது, இவர் ஆட்சியாளர் கிடையாது, எந்த விதமான பாதுகாப்புக்கு அரண் இல்லாத நிலையில் மக்காவில் பாதுகாப்புக்கு அப்துல் முத்தலிப் இருக்கும் போதே, அபு தாலிப் இருக்கும் போதே துன்புறுத்தியவர்கள் இந்த மக்கா காஃபிர்கள். இப்ப அபு தாலிபும் கிடையாது. இவருக்கு என்ன ஆச்சுன்னு வெளி உலகத்துக்கு தகவலும் போகாது. இங்க ஒரு பிரச்சனை நடந்தால் அப்படி இருக்கும் நேரத்தில் கூட அல்லாஹ் தான் நம்ம கூட இருக்கிறான்னு நீங்க கவலைப்படுறீங்க. லா தஹ்சன், அபூபக்கரை நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான் என்று தன்னுடைய தோழர் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மனதைரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு உருவாக்குகிறது என்றால், என்ன பிரச்சனை வரட்டும், அது உயிர் போகிற பிரச்சனையாகவே இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நபிகளாருக்கு மென்மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனா நகரத்துக்கு வராங்க. சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று கூடி பேசி முடிவெடுக்கிறார்கள். அன்சாரிகள், நபிகளார் உயிருக்கு இப்போது உத்தரவாதம் கிடையாது,
யாராவது ஒவ்வொருவர் ஒரு நாள் நபிகளாருடைய வீட்டில் இரவு வேளை வாயில் காவலராக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒவ்வொருவரும் ஒரு நாள் இரவு பொழுதுக்கு ரசூலா வீட்டு வாசல்ல போய் நின்றுவாங்க. பகல்ல நம்மளா சுத்தி இருக்கிறோம், நம்மளை தாண்டி வந்துட முடியாது. ஆனா இரவு எதுனாலும் நடக்கலாம். இரவு காவலர்களாக நாம இருப்போம்னு முடிவெடுத்து ஒவ்வொரு நபித்தோழர்கள் மாறி மாறி நபிகளாருடைய வீட்டு வாயில் காவலராக வருகிறார்கள். அல்லாஹ் சூரா மாயிதாவினுடைய 5வது அத்தியாயத்தின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஸிமுக்க மினன் நாஸ், நபியே அல்லாஹ் உங்களை மனித கரத்தை விட்டு பாதுகாப்பான். இது ஒரு உத்தரவாதம். உங்களுக்கு எப்படி மௌத்து வந்தாலும் எப்படி வராது, இவன் கொன்னுட்டான் குத்திட்டான் அப்படின்னு வராது. உங்களுக்கு ஒரு விபத்து ஒரு நோய் அப்படி எந்த விதத்தில் வேணாலும் மௌத்து வரலாம், இப்படி மௌத்து வராதுன்னு அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் தருகிறான். இது இரவில் இந்த வசனம் அருளப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வராங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைய நாளினுடைய வாயில் காவலராக நிற்கிறார். அவரை அழைத்து, சாதே நீங்க வீட்டுக்கு புறப்படலாம், அல்லாஹ் என்ன பாதுகாப்பேன்னு சொல்றான், நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. ஒரு தைரியம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு பிறக்கிறது. இந்த தைரியம் எந்த அளவுக்கு மாறுதுன்னா, ஒரு யுத்த களத்தை முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஊர் திரும்புகிறார்கள். திரும்புகிற வேளையில் அதற்கு முன்னால் ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் பகல் வேளையில் ஒரு நடு மத்தியான நேரத்தில் நபி அவர்கள் அந்த முள்செடிகளாக இருக்கக்கூடிய கருவேல மரங்களுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு நபித்தோழர்களும் ரசூலை பிரித்து விடுறாங்க. அங்கங்க போய் நீங்க இளைப்பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிஞ்ச அப்புறம் சூரிய வெளிச்சம் சுட்டரிக்கக்கூடிய அந்த தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பயணத்தை தொடருவோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய போர் ஆயுதத்தை மரத்தின் மீது தொங்க விட்டு அந்த நிழலில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தூங்குகிறார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு பார்க்கறாங்க, அந்த ஆயுதம் ரசூலுல்லாஹ் கையில இல்லை. அந்த ஆயுதத்தை வேறு ஒரு காஃபிர் மனிதர் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய குரல் வளைக்கு அருகிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதராக பார்க்கப்படுகிற இந்த முஹம்மது நபியை அந்த காஃபிர் மனிதர் அழைக்கிறார். முஹம்மதே, என்னிடத்தில் இருந்து உங்களை இப்போது யார் காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்ககிட்டலாம் இரக்கத்தெல்லாம் அந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. சஹாபாக்களை கூப்பிட்டு என்னதான் வந்து ரசூலுல்லாஹ் உயிர் போனதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் வந்து என்ன வரலன்னு என்ன, அப்படி ஒரு நிலையில இருந்த ரசூலுல்லாஹ் என்ன பேசி இருக்கலாம், என்ன கொன்றாத, நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், பணங்காசு வேணா நான் தரேன், உலகத்தின் தலைவர்கள் இதைத்தான் பேசி இருப்பாங்க. யாரா இருந்தாலும் இதைத்தான் சொல்லவும் முடியும். என்கிட்ட இருந்து உன்னை யாருப்பா காப்பாற்றுவான் ரசூலுல்லாவை பார்த்து அந்த நபர் கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்ன காப்பாற்றுவான் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை இந்த கொள்கை சொன்னாங்களே, சும்மா மக்களை ஏமாத்த சொல்லல, சொல்லி இருந்தா தாம் பிரச்சனை மாத்தி இருக்கணும். மக்களை சும்மா மடைமாற்றுவதற்கு சொல்லி இருந்தால் தனக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை மாத்தி இருக்கணும். அப்போது சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்ன காப்பாற்றுவாங்கிறாங்க. இந்த நபர் விடவிடத்து போயிட்டார். அது எப்படி முடியும்? சாத்தியமே கிடையாது. கத்தி என் கையில் இருக்கு, ஒரு நொடி பொழுதுல அறுத்து போட்டுடலாம், உங்களை காப்பாற்ற யாரும் வர முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க தான் காப்பாற்றணும், என்ன பார்த்துல அவர் கேட்டிருக்கணும். அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிறாருன்னு சொல்லி அவர் பயந்து அந்த ஆயுதத்தை கீழே போட்டு விடுகிறார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அவர் அமர்ந்து விட்டார். நபிகளார் தோழர்களை அழைத்து அந்த தோழர்களுக்கு அவரை குறித்து அறிமுகம் செய்துவிட்டு சஹாபாக்கள்லாம் அவரை கொல்லுவதற்கு முற்படுறாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, இல்லை கூடாது, நீங்க அவரை அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவர் பாதுகாப்பாக அந்த இடத்த விட்டு நகரட்டும், அவரை அனுப்பிடுங்கிறாங்க. அப்ப இறைவன் மீது நபிகளாருக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் எத்தனை பல பிரச்சனைகளை நபி அவர்கள் சந்தித்தாலும், யுத்த களங்கள் ரீதியாக, ஆட்சி அதிகாரங்கள் ரீதியாக, குடும்ப ரீதியான வழக்குகள் ரீதியாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நபி அவர்கள் சந்தித்தாலும் அதை கடந்து தாண்டி போவதற்கு நபிகளாருக்கு ஊந்துகோலாக துணையாக இருந்தது இறைவன் மீது அசைக்க முடியாத இருந்த அந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை வெறும் ஈமானிய பார்வையோடு மட்டும் இல்லாமல் ஒரு மன தைரியத்தை புதுசா அவனுக்கு பிறக்க வைக்கும். சாகத்தான் போறேன் முடிவெடுக்கப்படுகிற இடத்தில் கூட இல்ல நான் சாக மாட்டேன், அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிற ஒரு தைரியத்தை அது கொடுக்கும். இப்படியான தைரியம் கிடைக்கிறது இருக்குது, இது சாத்தியம் கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்காது.
மருத்துவர்களாலேயே கைவிடப்பட்ட சில நோயாளிகள் இப்படியான தைரியத்தை கொண்டு இருந்து, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன், நான் காப்பாற்றப்படுவேன் என்ற அந்த மன தைரியம் பல நோயாளிகளை மீண்டெடுக்க வைத்திருக்கிறது. மனதைரியம் அற்றவர்களை அற்ப நோய்கள் கூட கொன்றும் இருக்கிறது. வந்தது அற்ப நோய், அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பயம், கலக்கம், கவலை அவனை கொலையே செய்திருக்கிறது. அந்த கவலைகள் ரசூல்லா நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான பாடம், நபியிடத்திலிருந்து பெறுகிற படிப்பனை என்னவென்றால், அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை நம்பி சும்மஸ்தகாமு அதிலே உறுதியாக நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குன்தும் துஆதுன். வானவர்கள் இறங்கி வந்து சொல்கிறார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால், நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் செய்த காரியத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவன பூஞ்சோலை பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நற்செய்தியை அடைந்து கொள்வீர்கள் என்று அந்த வானவர்கள் பேசுவார்கள் என்று திருக்குர்ஆனில் சூரா ஃபுசிலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இந்த தைரியம் இதை வளர்த்துக் கொள்வதனால், இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அல்லாஹ் இருக்கிறான் காப்பாற்றுறான் அப்படி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாவற்றையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன். அவன் என்னை அழிக்கிறதுக்கு பெரிய காரியத்தை கொண்டு வரணும் அவசியமே இல்லை. அற்ப முள்ள வச்சு என் உயிரை எடுத்துடலாம், அவனால முடியும். அற்ப தூசியை துரும்பை வைத்து என் உயிரை அல்லாவால் பறிக்க முடியும். அதே நேரத்தில் தப்பிக்கவே முடியாதுங்கிற இடத்துல இருந்து அல்லாவால் என்னை காப்பாற்ற முடியும். இந்த ஒரு நம்பிக்கையை, பேராற்றல் கொண்ட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் மீது, அந்த பேராற்றல் கொண்டவன் மீது வைக்கும் பொழுது ஒரு தலை சிறந்த ஒரு நம்பிக்கை நமது உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நம்பிக்கை எதற்கு தேவை என்றால், இது வெறும் ஆகிரத்துக்கு தேவைங்கிறது மட்டும் இல்லை, மறுமைக்கு தேவை, சொர்க்கத்துக்கு தேவை, துன்யால வாழ்றதுக்கே இது தேவை, துன்யாவில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு இது தேவை. அவ்வப்போது இந்த நம்பிக்கைகளை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதை வளர்ப்பதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். என்ன சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் நம்மை தேடி வந்தாலும் இதை மாற்றி அமைப்பதற்கு ஆற்றல் கொண்ட ஒருத்தன் அல்லாஹ் மட்டும்தான். இப்படி நடந்த நிகழ்வே இல்லாத மாதிரி கூட அவனால் மகிழ்ச்சி கொடுக்க முடியும். கண்ணீரிலேயே அல்லாஹ் உட்கார வச்சிருவான். இந்த கண்ணீருடைய வாழ்க்கையை மறக்க வைக்கிற மாதிரி இன்பத்தை யாரால தர முடியும்? அதுவும் அல்லாஹ்வால தர முடியும். அப்படி ஒரு இன்பத்தை கொடுத்து இதை மறந்தே போயிருவோம். இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இருக்காது. அதை கூட தருவதற்கான ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் தான் என்ற உளமாற ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.